Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். அரசு வழங்கக்கூடிய கடன் திட்டம் ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அதாவது விவசாய கடன் சில அப்டேட் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வாட்ஸ்அப் மூலியமா வரக்கூடிய மெசேஜ் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பார்க்கலைன்னா பார்த்துடுங்க. நிறைய வரவேற்பு அப்படின்றது அந்த வீடியோக்கு கிடைச்சிது. அதுல நான் சொல்லியிருந்தேன், இனி தொடர்ந்து நிறைய வீடியோ அரசு வழங்கக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, அந்த திட்டத்தை நம்ம ஒரு வீடியோவை தொகுத்து வழங்க போறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம அரசு வழங்கக்கூடிய பிற முக்கிய அரசு நலத்திட்டங்கள் அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதே போல கூட்டுறவு விவசாய கடன், அதாவது எவ்வளவு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, 100% சொல்றாங்க, 75,000 வரைன்னு சொல்றாங்க. அடுத்தது இத்தனை லட்சம் பேர் இதுல பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாத்தையும் இதுல நம்ம பார்க்க போறோம். ஸோ எப்பயிலிருந்து எப்போ கடன் வாங்கினவங்களுக்கு இது பொருந்தும் அப்படின்றது இதில் நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மள நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இது மூணுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூன் 16ஆம் தேதி அன்று கூட்டுறவு வங்கியில் விவசாயிகளின் கடன், அதாவது கடன் பெற்றிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான அப்டேட் அப்படின்றத முக்கிய அறிவிப்பு அப்படின்றத கொடுத்திருக்கிறாரு. முழு கடன் தள்ளுபடி கூட்டுறவு வங்கியில 75,000 வரை பயிர் கடன் பெற்றவர்களுக்கு, விவசாயிகளுக்கு இதுல தள்ளுபடி அப்படின்றது இருக்கு. சிறு குறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கும் உட்பட 100% கடன் தள்ளுபடி அப்படின்றதே குறிப்பிட்டிருக்காங்க. இதுல கூடுதலா கடன் பெற்றவர்களுக்கு ரூபாய் 75,000க்கும் மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 35,000 வரை தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்றதையும் இதுல சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதே போல இதுல கிட்டத்தட்ட 14.43 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவாங்க அப்படின்றதும் இதுல குறிப்பிடத்தக்கதுங்க. இதுல குறிப்பா கடந்த ஆண்டு மே மாதம் முதல் நடப்பு ஆண்டு பிப்ரவரிக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை கடன் பெற்றவர்களுக்கு இது பொருந்தும் அப்படின்றது ரொம்ப தெளிவா இதுல விளக்கியிருக்கிறாங்க. அடுத்தது பிற முக்கியமான அரசு நலத்திட்டம் அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது, ஸோ மகளிர் உரிமை தொகை, அதாவது குடும்ப தலைவிகள்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் நிதி உதவி வழங்குவது திட்டம் அப்படின்றது இருக்குது. அப்புறம் கல்வி உதவி திட்டம், அது புதுமை பெண் திட்டம் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்கன்னா, அது இருக்கு. தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் மாணவ மாணவிகளுக்கு மாதம் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஸோ இது இருக்கு. இலவச பேருந்து பயணம், அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் அப்படின்றது இதுல இருக்கா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு, கலைஞர் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் மூலம் 5 லட்சம் வரையிலான உயர்தர சிகிச்சை வழங்கப்படும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மகளிர் இருசக்கர வாகனத்திற்காக, அதாவது பணிபுரியும் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குவதற்காக 50% வரை மானியம், 25,000 வரை அப்படின்றதையும் இதுல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திட்டத்தை நீங்க சரி பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா போயிட்டு tngov.in அப்படின்ற நம்மளுடைய தமிழக அரசினுடைய இணையதளத்துல நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது என்னென்ன ஆவணங்கள் கேட்கறாங்க, ஏன்னா ஆவணங்கள் அப்படின்றது கரண்ட் டேட்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்க அங்க பார்த்து சரி பண்ணிக்கலாம். ஸோ தயவு செஞ்சு இப்பயும் சொல்றேன், யாரோ ஒருத்தர் வாட்ஸ்அப் மூலியமா இதை சொல்றேன், இதை நான் பண்ணி கொடுக்குறேன், அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா ஸோ தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா வாட்ஸ்அப் மூலியமா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க, அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னு அப்படி எந்த ஒரு அரசும் நேரடியா உங்கள்கிட்ட வாங்கி பண்ணாது. முழுக்க என்ன செய்வாங்கன்னா, நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு அங்க போய் டீட்டெயில கொடுத்து எல்லாமே சரி பண்ணிக்கணுமே தவிர, உங்க வீட்டை தேடி இந்த இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வீட்டை தேடிலாம் வராது. அதனால மக்கள் விழிப்புணர்வோட இருங்க. இதை பற்றி தான் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம அதை போய் பார்க்கலன்னா பார்த்துடுங்க. இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேற ஏதாவது திட்டத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம அந்த திட்டத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றி விரிவா நம்ம ஒரு வீடியோ அப்படின்றத தொகுத்து வழங்கலாம். இந்த வீடியோவை இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ கீழே லிங்க் இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம் மூணுனுடைய லிங்க் இருக்கு. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.